என்னையா? யோ, உனக்கு இந்த பழக்கம் கூட இருக்கா? பட்ட பகல தண்ணி போட்டு வந்து நிக்கிற. ஏன் வந்த? வேற ஒண்ணு இல்ல இருக்கு. அது என்ன? விடியா, என்ன இது தண்ணியை போட்டு வந்து என் வீட்டுக்குள்ளே என்ன கட்டி பிடிக்கிற? விடியா. யோ, என்ன இது தண்ணியை போட்டு வந்து அலம்பல் பண்ற? எதுக்கு வந்த? ஒண்ணும் இல்ல, சாவிய காணோம். நீதான் மை போட்டு பாப்பிய, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடி சொல்லு. சாவிய காணுமா? அது அது நான் 3 நாளைக்கு மை போட்டு பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? அது அப்படிதான் பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்ப நான் மை போட்டு பாக்குறேன், பத்தல கொடு. உனக்கெல்லாம் மை போட்டு பார்க்க தெரியாதியா? எனக்கு தெரியாதா? எப்படி தெரியும்னு நான் காட்டுறேன். யோ 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 யோ. நாட்டரசம் கோட்டை 4 பக்கமும் ஓட்ட, நானும் தான் பார்த்தேன். மை போட்டு பாக்குற கன்னி பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள சாவி கொத்து. ஜாக்கெட்டா? ஐயோ, என்னைய பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பாடுற. சமாளிக்காத. இந்த ஊர்ல மை போட்டு பாக்குற பொண்ணு யாரு? நான்தா. சாரி எடு. ஐயோ, என்னைய நல்லா பேசுற, போதை தெளிஞ்சிருச்சா? குடிச்சிருந்தா தானே போதை தெளியறதுக்கு. உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கத்தான் குடிச்சது மாதிரி நடிச்சேன். சாவி எடு. என்கிட்ட சாவி இல்லையா? மரியாதையா சொல்றேன், சாவி எடு. யோ, சத்தியமா சொல்றேன், என்கிட்ட சாவி இல்ல. இப்ப நீ தர மாட்ட? என்கிட்ட சாவி இல்லையா? பொய்யா சொல்ற? இல்ல, நிஜமா. இப்ப நானே எடுத்துக்கிறேன். யோ யோ, விடியா. எப்படி ஜாக்கெட்ல? இந்த சாவியை நான் தான் போட்டேன். மை போட்டு பாக்குறேன்னு ஊரையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியே. ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேளுங்க தம்பி, நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன செய்யட்டும்? ஊர்ல எங்க போய் வேலை கேட்டாலும் ரவுடி பைய தங்கச்சின்னு எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தானே செய்ய மாட்டில்ல? எனக்கு யார் வேலை கொடுப்பா? நான் தரேன். நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். அட்ஜஸ்ட் தான். ரொம்ப நன்றி.